recorded. Sir, lookalike audience இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? எதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க சார், ஃபோர்த் கேட்டகரி ஆடியன்ஸ்ல lookalike அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு சார் ஆடியன்ஸ்ல. சரி. ஸோ 4 டைப் ஆஃப் ஆடியன்ஸ் செக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோங்க இதுக்கு முன்னாடி. ஒன்று வந்து ப்ராட் ஆடியன்ஸ், அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்ஸ், அதுக்கடுத்தது கஸ்டம் ஆடியன்ஸ், அப்புறம் லுக்லைக் ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு 4 இது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 4 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ ப்ராட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ற பேசிக் இது லொகேஷன், ஏஜ் இந்த மாதிரி மட்டும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவா வந்து கண்டுபிடிச்சு நம்மளுக்கு தர்ற மாதிரி கரெக்டான ஆடியன்ஸ் சேர்க்கிறது ப்ராட் ஆடியன்ஸ். வித்தவுட் கிவிங் டீடைல் டார்கெட்டிங், இல்லை நம்மளோட ஓன் ஆடியன்ஸ் எதுவும் கொடுத்தீங்கன்னா ப்ராட். இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்ஸ்னா டீடைல் டார்கெட்டிங்ல வரும். ஸோ டீடைல் டார்கெட்டிங்ல உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க ஆட் செட் கிரியேட் பண்றப்ப, ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது, நான் அன்னைக்கு சாம்பிள் காமிச்சேன், ஒரு ஆட் கிரியேட் பண்றப்ப உங்களுக்கு கம்ப்ளீட்டா காமிச்சது. அதுக்கு முன்னாடி டீடைல் டார்கெட்டிங் அப்படிங்கிறதுல நீங்க போனீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு இதுல போறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு லீடர் உங்களுக்கு இதுல டீடைல் டார்கெட்டிங்ல வந்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர், டெமோகிராபிக்ஸ் அப்படின்னு ஒரு 3 இருக்கு. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம போறது தான் வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல போனீங்க அப்படின்னா டெமோகிராபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர்னு இருக்கும். இதுல ஒவ்வொன்றும் நீங்க போனா நிறைய இருக்கு. ஸோ நீங்க டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ அது இன்ட்ரெஸ்டா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ சைஸ் இருக்கு ஓகேங்களா? சைஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் எவ்வளோ இருக்காங்க பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்றது இது. ஸோ இதை பேஸ் பண்ணி போனீங்கன்னா அந்த லொக்கேஷன், அந்த ஏஜுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் யார் யார் மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு வரும். அது இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஆடியன்ஸ். ஸோ இந்த கஸ்டம் ஆடியன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட ஆல்ரெடி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம ஆடை கொண்டு போய் காமிக்கிறோம். ஸோ நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணவங்களா இருக்கலாம், நம்ம வீடியோ ஏதாவது ஃபேஸ்புக் போட்டிருப்போம் அதை பார்த்தவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி வந்து நம்மளுக்கு ஆஃப் ஸ்டோர்ல டைரக்டா வந்து ஒரு கஸ்டமர் பொருளை வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு கொண்டே நம்ம ஆடை காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணவங்களுக்கு கொண்டே காமிக்கிறது பேர் தான் கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட் செட்ல நீங்க கிரியேட் பண்றப்பே அது வந்துடும், அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்துடும். இது வந்து டீடைல்ல கொஞ்சம் மேல போனீங்கன்னா கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்ட்டு இங்க வரும். இன்க்ளூட் திஸ் கஸ்டம் ஆடியன்ஸ். இந்த இடத்துல போனீங்கன்னா கிரியேட் நியூ இருக்கு. இந்த கஸ்டம் ஆடியன்ஸ்ல போனீங்கன்னா வெப்சைட்டா, கஸ்டமர் லிஸ்டா, ஆப் ஆக்டிவிட்டியா இந்த மாதிரி இருக்கும். நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது இந்த வெப்சைட் அண்ட் வீடியோ. வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை நீங்க ரன் பண்ண விட்டுட்டு 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மட்டும் நீங்க ஆட் ரன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இது யூஸ் பண்ண முடியும். ஸோ கஸ்டம் ஆடியன்ஸ்ங்கிறது என்னது, ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட்லயே ஏதோ ஒன்றுல அவங்க வந்து என்கொயரியில இருந்து சேல்ஸ்ல இருந்து ஏதோ ஒன்று அவங்க இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கே திருப்பி கொண்டு போய் காமிக்கிறோம். ஒன்னா அந்த பொருளை வாங்கினவங்களுக்கு கொண்டு போய் காமிப்போம், இல்ல வாங்காதவங்களுக்கு கொண்டு போய் காமிப்போம் அப்படிங்கிறதா இந்த கஸ்டம் ஆடியன்ஸ். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லுக்கலைக் ஆடியன்ஸ். லுக்கலைக் ஆடியன்ஸ்ங்கிறது என்னதுன்னா ஒருத்தர் மாதிரியே உள்ள மற்ற ஒருத்தர். அப்ப லுக்கலைக் ஆடியன்ஸ்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ஆடியன்ஸ் வேணும், அவங்கள மாதிரியே உள்ள ஆடியன்ஸ் அப்படிங்கிறதா லுக்கலைக் ஆடியன்ஸ். ஸோ அப்போ எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் யாருன்னா நம்மளோட ஜாயின் பண்ணவங்க, நம்மளோட வீடியோ பார்த்தவங்க, எது வேணாலும் கஸ்டம் ஆடியன்ஸ்ல நீங்க என்ன கிரியேட் பண்றீங்களோ அவங்கள மாதிரியே உள்ள இன்னொரு ஆடியன்ஸ். அல்லது ப்ராட் ஆடியன்ஸ் நீங்க விட்டீங்கனாலும் அவங்கள மாதிரியே உள்ள இன்னொரு ஆடியன்ஸ். இல்ல இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல நீங்க கிரியேட் பண்ணீங்கனாலும் டீடைல் டார்கெட்டிங்ல போய் அவங்கள மாதிரியே உள்ள மற்ற ஆடியன்ஸ். ஸோ அது வந்து இந்தியா ஃபுல்லா எடுத்துக்கும், உங்களுக்கு கண்ட்ரி வைஸ் தான் எடுக்கும் லுக்லைக் ஆடியன்ஸ். ஸோ 1% அரௌண்ட் 32 lakhs 52 lakhs அந்த மாதிரி ஆடியன்ஸ் வரும். ஸோ லுக்லைக் ஆடியன்ஸ் ஒன்லி ஃபார் அவேர்னஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க, வேற எதுக்கும் பெருசா வந்து அவங்க கிரியேட் பண்றது பெருசா பண்றதுல ஒன்லி அவேர்னஸ் தான். லீட் ஏன்னா வந்து உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா போகும். என்னதான் இவங்கள மாதிரியே உள்ள ஒரு இதனால மெட்டா அல்காரிதம்ல அதை கண்டுபிடிக்குது இவங்கள மாதிரியே உள்ள இன்னொரு ஆடியன்ஸ். அகைன் 100% வந்து தேர் இஸ் வில் பி டிவியேஷன். அக்யூரேட்டா இவங்கள மாதிரியே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப காமராஜ் ஒருத்தர் வந்து இங்க ஜாயின் பண்ணியிருக்காருன்னா அவர் மாதிரியே உள்ள 30 லட்சம் பேருக்கு கொண்டு போய் காமிக்க ட்ரை பண்ணும். ஆனா எக்ஸாக்டா காமராஜ் மாதிரியே அவங்க கோர்ஸ் படிப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால ஒரு அவேர்னஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். காமராஜ் மாதிரி ஆளுகள் கொண்டு போய் காமிக்கலாம், ஆனா அதுல பிசினஸ் எக்ஸ்பெக்ட் பண்றதுங்கிறது கொஞ்சம் டவுட்டா இருக்கும்.
இப்ப புரிஞ்சுங்களா? எஸ் சார், புரிஞ்சுது சார். அது மெனுக்குள்ள போய் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுங்கிறது தெரிஞ்சிடும். அது ஆப்ஷன்ஸ் ஃபைன். நீங்க ஒரு ஆட் கிரியேட் பண்றப்ப அதை தெரிஞ்சுக்குவீங்க. ஆப்ஷன்ஸ் மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக எதை யூஸ் பண்ணி உங்களுக்கே வரும். பட் இனிஷியலா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது எந்த இடத்துல இருக்கு நம்ம போய் கிரியேட் பண்றதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆடியன்ஸ் செக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷனா தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். கொடுத்துருந்தேன் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எல்லாமே போட்டுருந்தோம். நீங்க காமிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்னன்னா கண்டென்ட் ரிலேட்டடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு நம்ம வந்து கண்டென்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு கண்டென்ட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து நிறைய ஆட் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லெட்ஸ் ஃபேஸ்புக்லயே பார்ப்போம். இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு ஆட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்பான்சர்ட்னு வரணும். இது ஒரு ஜென்ரலா சோசியல் ஈவிகிள் அகாடமின்னு இருக்கு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னே இவ்வளவு பெரிய கண்டென்ட் அதுல இருக்கு. அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து கால் டு ஆக்ஷன் நம்ம சொல்லுவோம். சிடிஎல் லேர்ன் மோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. 10,000 லைக்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு ஆட் வந்து இத்தனை லைக்ஸ் வந்ததுனாலே இட் இஸ் வெரி பாப்புலர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆட் வந்து இந்த அளவுக்கு லைக்ஸ் வந்திருக்குனாலே அது பாப்புலரான ஆட், அதாவது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு. ஒன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது அப்படின்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு அந்த ஆடோட காஸ்ட் குறையும். இன்னும் அதிக பேருக்கு கொண்டு போய் காமிப்பாங்க. ஏன்னா ஆட் என்ன புரிஞ்சுக்குது, ஓகே நிறைய பேர் ஆடை வந்து லைக் பண்றாங்க அப்படின்னா இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாட்டிருக்கு, நிறைய பேருக்கு யூஸ் ஆக மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைக் பண்ண பீப்புள்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறப்ப அது ஈஸியா ஆடியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணிடும். அதனால எப்பவுமே ஒரு ஆட் சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த எவ்வளவு லைக்ஸ் கமெண்ட் ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஆடோட நம்ம எதிர்பார்த்த காசோட ரொம்பவே குறையும். இதுல கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 94, 426 இதெல்லாம் இருக்கு. அடுத்து இன்னொரு ஆட் நம்ம பார்ப்போம். ஓப்பன் ஏஐ இவங்களே சாட் ஜிபிடி ஒரு ஆட் கொடுத்துருக்காங்க. யூஸ் சாட் ஜிபிடி பிசினஸ் டு டர்ன் நோட்ஸ் இன்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கண்டென்ட். இப்போ நம்ம என்ன இந்த சாட் ஜிபிடி நம்ம பார்க்கறப்ப இது நம்மளுக்கு தெரிஞ்சது. இதுக்கப்புறம் நேரம் இந்த இமேஜுக்கு நம்ம வர்றோம். சாட் ஜிபிடி பிசினஸ் பர்சனலைஸ் அவுட்ரீச் இன் செகண்ட்ஸ் கனெக்டிங் டு ஜிமெயில் ரைட் ஃபாலோ அட்ரஸிங் த இண்டஸ்ட்ரி சேலஞ்சஸ் சம்திங் இது கொடுத்துருக்காங்க. ரைட் சாட் ஜிபிடி பிசினஸ் டுடே சைன் அப் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. மேல இந்த ரெண்டு கண்டென்ட். இப்போ இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆட் பார்த்தோம். அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ அவங்களோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கண்டென்ட். நவ் ஆர் யூ ரெடி டு பிகம் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோ? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. இவங்க எப்படி எழுதுறாங்க? வி ஆர் ப்ரொவைடிங், வி ஆர் திஸ், வி ஆர் தட் அப்படின்லாம் சொல்லல. நம்மளே கொஸ்டின் கேட்கறாங்க. ஆர் யூ ரெடி டு பிகம் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? அதாவது எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அப்படி? அப்ப யாராருக்கெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணுமோ இல்லை எக்ஸ்பர்ட் ஆகணுமோ அந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ள ஆளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஹூக் ஆகும். ஓகே ஏதோ நம்மளுக்காக இந்த மெசேஜ் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப இந்த இதை பாத்தீங்கன்னா இது காமன் மெசேஜ். யூஸ் சாட் ஜிபிடி பிசினஸ் டு டர்ன் நோட்ஸ் இன்டு ஆக்ஷன் அண்ட் மூவ் டீல்ஸ் ஃபார்வர்ட். இது காமன் மெசேஜ்ல யாருக்கு கொடுக்குறாங்க இந்த மெசேஜ்? பிசினஸ் பீப்புளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ டெக்ஸ்ட் தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்லயோ இன்ட்ரெஸ்ட் பேஸ் ஆடியன்ஸ்லயோ நம்ம வந்து பிசினஸ் பீப்புளை பிடிக்கலாம். அது போக டெக்ஸ்ட்லயே என்ன சொல்றாங்க? பிசினஸ் பீப்புளை அட்ராக்ட் பண்ணும். யூஸ் சாட் ஜிபிடி பிசினஸ்னாலே பர்சனலா யூஸ் பண்ற எல்லாருமே இதுல கலந்துக்க வேண்டியது இல்லை. திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் பிசினஸ் பீப்புள் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. இங்க வந்து என்ன சொல்றாங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோன்னு சொன்னீங்க நம்மளுக்கு அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான மெசேஜா வரும். அந்த பிசினஸ் பீப்புளுக்கு மெசேஜ், இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறவங்களுக்கு மெசேஜ். திஸ் ஃப்ரீ கன்சல்டேஷன் ஷோஸ் யூ ஹவு டு பிகம் அ டிஜிட்டல் லேர்னர். நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், இவங்க எப்படி காசு கேட்பாங்களோங்கிறக்கா எடுத்தோடனே என்ன சொல்றாங்க? திஸ் ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஹேவ் யூ எவர் தாட் யூ ரெக்வயர் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க. டு பிகம் அ டிஜிட்டல் ஆண்டர்பிரனர் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. தீஸ் ஆர் ஸ்டில் லிமிடேஷன். வாட் இஃப் ஐ சே? இப்போ இது யாருக்கெல்லாம் ஈஸியா புரியும்னு நினைக்கிறீங்க? டு வாட்ச் திஸ் கிளாஸ் தட் யூ வில் பி டேக்கன் டு தி பேஜ் ஆஸ்கிங் ஃபார் யுவர் இமெயில். இதை கிளிக் பண்ண சொல்றாங்க.
வாட்ச் நவ் ஃபார் ஃப்ரீ ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன நடக்குது பாருங்க, லிங்க் கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க, ஸ்மைலிஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹேஷ்டேக் எதுவும் யூஸ் பண்ணல. இந்த ஆட்ல ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டாங்க, அங்க லேர்ன் மோர், இங்க சைன் அப். இது 13,000, அதுவும் 10,000 லைக்ஸ் வந்து வாங்கி. இப்ப இதுல இந்த ஆட்ல என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? நீங்க எதை ரெண்ட பாப்பீங்க? அப்கோர்ஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் தான், பட் உங்களுக்கு ஜெனரலா எது பிடிச்சது? இது பிடிச்சது கீழே சாட் ஜிபிடி பிடிச்சது. ஓகே, நான் கண்டென்ட் விட்டுருங்க, அதை உங்களுக்கு ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டாம். ஜென்ரலா ஒரு ஆட்ல என்ன அட்ராக்டிவா உங்களுக்கு பிடிச்சதுன்னு கேட்கறேன். இந்த ஆட் பிடிச்சதுங்களா, இந்த ஸ்பான்சர்ட் ஆட் பிடிச்சதா, எதனால அப்படின்னு சொல்லுங்க. வீடியோ ஆட், இது வீடியோ போட்டோங்க பிடிச்சது. கிருபாரன் உங்களுக்கு வீடியோ இல்ல எதனால பிடிச்சதுன்னு கேட்கறேன். என்ன சொல்ல வராங்க, எப்படி தெரிஞ்சுட்டீங்க? படிக்கிறவங்களுக்கு ப்ரோ ஆகணுமா அப்படின்னு கேட்கறாங்க. முடிச்சவங்க ஃபர்ஸ்ட் ஈஸியா புரிஞ்சுது. நம்ம அது எடிட் பிகம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போனா நம்ம சொல்ல வர ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிட்டாங்க. அது கண்டென்ட் அதனால பிடிச்சது. வீடியோவும் ஒன்றுங்காட்டி அளவுக்கு. ஓகே, அறிவொளி சோனு, உங்களுக்கு எந்த ஆட் பிடிச்சது, எதனால? which ad you like? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது பிடிச்சது சார். அவங்க என்ன சொல்ல வராங்கிறது கிளியரா இருந்தது சார். கிளியரா இருந்தது. ஓகே, சோனு விக்னேஷ் எதுவுமே பிடிக்கல. காமராஜ் நீங்க வீடியோ சொன்னதா? கண்டென்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு காமராஜ். இத கண்டென்ட்ல படிங்க, அப்படியே நீங்க படிச்சுட்டு என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்க. எனக்கு படிச்சிருக்கீங்க. கண்டென்ட் படிக்காத முன்னாடியே கண்டென்ட் நல்லா இருக்குன்றாரு காமராஜ். அது ஒரு லைன் நல்லா இருக்கு, அது ஓகே. கண்டென்ட்ங்கிறது எல்லா லைனும் சேர்ந்தது. சரி, என்னோட ஒரு கொஸ்டின். இப்ப நீங்க ஃபேஸ்புக்குள்ள இருக்கிறீங்க, ரியலாவே நீங்க இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆடுக்கு அந்த கண்டென்ட்ல படிப்பீங்களா? இப்ப நான் சொன்னதுக்கே நீங்க படிச்சு ஆரம்பிக்கிறீங்க, அது போயிட்டே இருக்கு, என்ன சொல்ல வர்றாங்கிறது எத்தனை ஞாபகம் வச்சுக்குவீங்க? இல்ல நீங்க என்டர்டைன்மெண்ட் உள்ள வந்து இவ்வளவு படிப்பீங்களா? ஏன்னா இது வந்து இவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத மாதிரி எடிட்டர் விஜய் மார்க்கெட்டிங் போனா அவங்க தேவைப்பட்ட மட்டும் படிச்சா போங்க. அதே தான் கேட்கறேன். சரி, கரெக்ட், எக்ஸாக்டா நீங்க சொன்னீங்க, தேவைப்பட்டவங்க படிச்சா போதுன்னு எழுதுறாங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, நீங்க படிச்சு பாருங்க, இது புரியுதா இல்ல என்ன அப்படின்னு. ஆனா அவங்க வந்து என்னது இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த லைன் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா படிங்கிறத இவ்வளவு பெரிய எஸ்ஸே எழுதியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறதுல வந்து இவ்வளவு பெரிய எஸ்ஸே படிக்கிறதுக்கு யாரும் இல்லை. எடுத்திருப்பாங்க, அதுதான் சொல்றேன். ஆனா இப்போ இந்த மாதிரி பீப்புள்ஸ் நிறைய போட்டுதான் இருக்காங்க. ஏன்னா சக்சஸ் நம்மளே பாக்குறோம், 10,000 பேர் லைக் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த 10,000 பேருக்குல எத்தனாயிரம் பேர் ஃபுல்லா படிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஏதோ நம்மளுக்கு உண்டான ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு லைக் போட்டு, அவங்களுக்கே தெரியுது நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறதுக்காக ஏதாவது சொல்றாங்க. ஆனா இவ்வளவு படிக்க வேண்டியதுல மேபி நான் என்கொயரி பண்ணி பாக்குறேன்ட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த இதுக்கு போவாங்க, மேபி லீடு பார்ப்பாங்க, வீடியோ. ஸோ இவங்க ஒரு வீடியோ, இப்போ நீங்க நல்லா யோசிங்க, நீங்க இன்னொரு கம்பெனிக்கு போனீங்கன்னா இதே மாதிரி தான் வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணணும் ஒரு ஆடு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இவங்க யோசிங்க எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இங்க உங்களை எப்படி கிரியேட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றது, ப்ராக்டிஸ் நம்ம சொல்றது அதுதான். ஸோ இங்க வீடியோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம்.
பண்ணணும், ஒரு கிளாஸ் நடக்கிறப்ப நீங்க ஒரு வீடியோ எடுக்கணும். ஒருத்தர் ஈவென்ட் நடக்கிற கீழே ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கிறப்ப எடுக்கணும். ஒரு லேப்ல ப்ராக்டிஸ் பண்றது 4-5 போட்டோவா எடுத்துட்டு வந்து இது மாதிரி வீடியோ நீங்க கிரியேட் பண்ணணும். ஹியர் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. சில ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிக்கிறாங்க அப்படின்னா அதையெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து நீங்களே ஒரு ப்ரோமோ பண்ணலாம். நாளைக்கு கம்பெனியில போய் அந்த வேலை கொடுத்தாதான் நம்ம பண்ணணும்னு கிடையாது. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு காமிங்க. என்னாச்சுன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா வந்தீங்க, இப்ப அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. பண்ற நீங்களே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுங்க. சரி, நீங்க ஆக்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்ல இங்க நடக்கிறத எடுத்து ஒரு இதா காமிச்சாலும் ஓகே. இப்ப இவங்க ஒரு ஆடுக்கே இவங்க எடுத்திருக்காங்க. என்ன, அவங்க கம்பெனிக்குள்ள நடக்கிற ஜாப் ஸ்க்ரோலிங் போட்டோஸ் எடுத்து ஜாயின் பண்ணிருக்கோம். நம்ம போட்டோ அத்தனை இருக்கு. இதே மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு ஆட் ரன் பண்ற மாதிரி. இப்ப இந்த வீடியோவை நம்பி தான் பணம் கட்டிட்டு இருக்காங்க அவங்க. வீடியோ போட்டுதான் நம்ம பணம் ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடியே நான் பண்ணிருக்கேன்னு காமிக்கலாம். இது யாரோட இதுவும் வேண்டியதில்லை, ஷூட்டிங் எதுவும் வேண்டியது இல்லையா. நம்மளோட மை பிசினஸ்ல மட்டும் நம்மளோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இல்ல புதுசா நீங்க போட்டோஸ் எடுங்க, இல்ல உங்களுக்குள்ளேயே மறுபடியும் வீடியோ ஷூட் பண்ணாலும் ஓகே தான். ஏதோ ஒரு இதுல வந்து எடுத்து நீங்க செல்ஃபா ஆளுக்கு ஒண்ணு நீங்க வச்சுக்கோங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி. ஸோ அப்ப இந்த வீடியோல பாக்குறேன், ஏதோ ஜாயின் பண்ண சொல்றாங்க, இதெல்லாம் வருது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மட்டும் பிடிச்சத வச்சுட்டு நான் ஜாயின் கிளிக் பண்றதா இருக்கலாம். இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் ரொம்ப எல்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மியா பேசுவேன் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு சொல்றாங்க. யூஸ் சேட் டு டர்ன் நோட்ஸ் இன்டு ஆக்ஷன். அதாவது நீங்க நோட் எழுதுறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, அதையெல்லாம் வந்து ஆக்ஷனா மாத்துங்க. அண்ட் மூவ் டீல்ஸ் ஃபார்வர்ட். ஸோ சைன் அப் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சைன் அப்னு நான் கிளிக் பண்ணா ChatGPT-யோட இதுக்கு போகுது. கனெக்ட் யுவர் கம்பெனி டூல்ஸ், டேட்டா சோர்ஸ், இதெல்லாம் வந்து பண்ண சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சிருப்பாங்க, அவங்க சேல் அப்கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 2 ஆடு பார்த்தோம். 3வது ஆடு ஒன்று பார்த்துடலாம். வீடியோ இஸ் த கிங் ஆஃப் கான்வர்சேஷன். இப்போ பாருங்க 3 போயிட்டு அடுத்து சீமோர். இது எத்தனை பேர் சீமோர் பார்ப்பான்னு நமக்கு தெரியாது. அவர் டெக்னாலஜி அப்ப என்ன ஆகுதுன்னா கண்டென்ட் நீங்க மட்டும் போட்டே வரலீங்க, எத்தனை பேர் படிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இமேஜ் ஆர் வீடியோஸ் தான் நிறைய பார்ப்பாங்க. ஸோ இந்த இமேஜோ வீடியோவோ புரியுற மாதிரி நீங்க வச்சிட்டீங்கன்னாவே போதும். கண்டென்ட் வந்து 2 டைப் இருக்கு. சிறுசாவும் எழுதலாம், பெருசாவும் எழுதலாம். ஏன்னா பெருசுக்கும் நம்ம சக்சஸ் பாக்குறோம். சைக்கலாஜிக்கலா பெருசு எழுதுனா யூஸ் இல்லை, என்னை பொறுத்தளவு பர்சனலா நான் சொல்றேன். ஆனா நிறைய ஆடு நானும் பார்த்திருக்கேன், நிறைய ஸ்டோரி தான் எழுதுறாங்க, அதுவும் சக்சஸ் ஆயிட்டு தான் இருக்கு. பர்சனலா பாத்தீங்கன்னா இதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்டோரி யார் படிக்க போறாங்க? 10 வீடியோவே ஃபுல்லா பார்க்க மாட்டாங்க. அந்த வீடியோல என்ன புரிஞ்சது, நம்ம 2 தடவை பார்த்தோம், ஒன்னும் புரிஞ்சிருக்கு. போட்டோ வருது அவ்வளவுதான் அப்படின்னு. இருந்தாலும் 10 செகண்ட்ஸ் பார்த்தவங்க, 20 செகண்ட்ஸ் பார்த்தவங்க, 50% பார்த்தவங்க, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. 100% பார்த்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அதனால வீடியோ போட்டாலும் நீ காமிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு கம்மியான ஆளுகள், எஸ்ஏ எழுதினாலும் படிக்கிறதுக்கு கம்மியான ஆளுகள், இமேஜ் போட்டீங்கனாலும் பார்க்கறதுக்கு கம்மியான ஆள் தான் இருக்காது. ஸோ இந்த சேலஞ்சிங்ல தான் மெட்டாவும் எடுத்துட்டு போய் எத்தனையோ பேர்த்துட்டு காமிக்கணும். அது ஈஸியா போய் ஒரு லொக்கேஷன்ல காமிச்சிருது. போய் காமிச்சா ஃபுல்லா பார்த்தா தான் ஆகும், அது புரிஞ்சுக்கும். இந்த வீடியோ இந்த மாதிரி ஆளு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு 2 செகண்ட் 3 செகண்ட் அவனே யோசிப்பான். இவங்க தெரியாம பார்த்திருப்பாங்க, அப்ப இதே மாதிரி ஆடியன்ஸ் கூட நான் பார்க்க கூடாது. என்ன காமராஜ் ஒருத்தர் வந்து டக்குன்னு கிளிக் பண்றீங்க அப்படின்னா, இப்போ காமராஜ் வீடியோ கிளிக் பண்ணிட்டாரு, அப்ப காமராஜ் மாதிரி ஆளுக்கே கொண்டு போய் காமிக்கணும்னு அது போகாது. காமராஜ் 3 செகண்ட் தான் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு. அப்ப அவர் மாதிரி ஆளு கொண்டு கொடுத்தா அவர்களும் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்ப யாரு 50% பார்த்தாங்க, 90% பார்த்தாங்கிறதையும் மெட்டா கால்குலேட் பண்ணணும். அதுல ஆள் கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஆள்கிட்ட கொண்டு போய் காமிச்சிடும். காமராஜ் மாதிரி ஆளுகிட்ட அவங்க 3 செகண்ட்ல மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. குவாலிட்டி லீடு வராது. அல்காரிதமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு போய் காமிக்குது. ஸோ எனவே இந்த கண்டென்ட்டை பத்தி இப்போ நான் சொன்னங்காட்டி இந்த மாதிரி 2 கண்டென்ட் பார்த்தோம். இவங்க இன்டர்மீடியட்டா ஒன்று எழுதியிருக்காங்க. புல்லட்டின் பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுவும் போடல. அடுத்து இங்க ஒரு கண்டென்ட் பார்த்துருக்கோம், 2 லைன் எழுதியிருக்காங்க. வீடியோல நீட்டா புரிய வைக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு ஆட் பார்த்துடலாம். கூகுளோட ஆட். அப்ப பெரிய கம்பெனிஸ் எல்லாமே பிராண்டட் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். பிராண்டட்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ் எல்லாமே கண்டென்ட் சர்ச் பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க, கூகுளா இருக்கு, ChatGPT-யா இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அவங்க பெரிய ஹிஸ்டரி எழுத வேண்டியது இல்லை. அதனால அவங்க சொல்ல வர்றது யூஸ் கூகுள் அண்ட் யூடியூப் ஆட்ஸ் டு கனெக்ட் வித் மில்லியன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் கஸ்டமர். கூகுள் ஆட், யூடியூப் ஆட் பண்ணுங்கன்னு முடிச்சிடுறாங்க. அது வீடியோல அவங்க போட்டுறாங்க. எவ்வளவு 30 செகண்ட் வீடியோ போடுறாங்க.
ChatGPT எவ்வளவு வீடியோன்னு பாருங்க. இவங்க போட்டிருக்காங்க, இவங்க எத்தனை செகண்ட்? 55 செகண்ட். ChatGPT கீழ் வந்து இமேஜ் கீழே போயிடுச்சுன்னா ChatGPT இமேஜ் தான் போட்டிருக்காங்க. இவங்க வந்து மேல போயிடுச்சு. அவங்க எவ்வளவு செகண்ட்ஸ் பார்க்கணும். அப்ப வீடியோ ரொம்ப ஷார்ட்டா போடுறாங்க பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி பெருசா போடுறாங்க. கண்டென்ட் சிறுசா போடுறாங்க பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி பெருசா போடுறாங்க. நீங்க வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. நான் என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, எல்லாரும் என்ன நினைப்பணும் சைக்கலாஜிக்கா, அந்த என்கொயரிக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தையெல்லாம் நம்ம சொல்லணும்ட்டு கண்டென்ட் பெருசாயிரும். அவ்வளவுலாம் நீங்க எஜுகேட் பண்ண வேண்டாம். ஒரு மீடியமா போடுங்க. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு 10 லைனுக்குள்ள வர மாதிரி போடுங்க. இப்ப இந்த கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, 4 ஃப்ரேம் ஒர்க் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா அதன் மேல யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது. AIDA CAS பக்கெட் பிரிகேட் FOMO மோஸ்ட்லி யூஸ் பண்றது. இது மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ABCD இது மாதிரிலாம் இருக்கு. AIDA attention, interest, desire, action. இப்ப எதுக்கு ஒரு கண்டென்ட் எழுதி பார்க்கலாம்? எந்த மாதிரி கண்டென்ட் எழுதலாம் சொல்லுங்க. ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நம்மளே எழுதலாம். ஃப்ரேம் ஒர்க்னா இந்த AIDA அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன். அந்த கண்டென்ட்ல இந்த 4 இருக்கும். இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றோம் அந்த கண்டென்ட் மூலமா, அடுத்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றோம், அடுத்து டிசையர் அவங்களுக்கு ஒரு வில்லிங்னஸ் கிரியேட் பண்றோம், அடுத்தது அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இதுல அப்படின்ட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டேட், ப்ராப்ளம், அஜிடேஷன், சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சொல்றோம், அதனால அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்ல வரோம், அதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் தரோம் அப்படிங்கறத PAS. இந்த மாதிரி பண்றது பேர் தான் ஃப்ரேம் ஒர்க், நம்ம வைக்கிறது ஒரு பேர். பக்கெட் பிரிகேடுங்கிறது இருக்கு. FOMO அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ நம்ம மிஸ் பண்ண போறோம், இல்லையா, இன்னைக்கு தான் ஆஃபர், விட்டோம்னா கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ நீங்க ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லுங்க, அதுக்கு இந்த 4 கண்டென்ட் நம்ம எழுதலாம். என்ன கான்செப்ட்? அறிவொளி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே வேண்டாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது ஒரு கான்செப்ட் சொன்னீங்கன்னா அது கண்டென்ட் எழுதலாம். லேண்டா? லேண்ட் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? லேண்ட் தான் சொன்னீங்க. ஓகே, ரியல் எஸ்டேட்ல என்னது? சைட் வந்து நம்ம சேல்ஸ் பண்ற மாதிரி ஆடியன்ஸ், நம்ம ரியல் எஸ்டேட் கம்பெனில இதுல கம்பெனி. ஸோ அதுக்கு வந்து இந்த 4 டைப் ஆஃப் கண்டென்ட் எழுதலாம். ரியல் எஸ்டேட் கம்பெனி எந்த இடத்துல நம்ம சேல் பண்ணலாங்க? துடியலூர் கிட்ட DTCP அப்ரூவ்ட் லேண்ட் இருக்குது, அதை நம்ம சேல் பண்ணுவோம் இப்போ. ஸோ அந்த லேண்டுக்கு வந்து இப்போ நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன் இதெல்லாம் கொடுக்கும். எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்னா, ரியல் எஸ்டேட் கம்பெனி நேம் எவ்வளவு, என்ன நேம் வைக்கலாம் அந்த கம்பெனிக்கு? காமராஜ் அசோசியேட்ஸ். சரி, காமராஜ் அசோசியேட்ஸ். லேண்ட் சைஸ் வந்து எவ்வளோ? 40/60 ஸ்கொயர் ஃபீட். அப்படின்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 சென்ட்.
சென்ட் அப்படிங்கிறத இது என்னென்ன ஃபீச்சர் இருக்கு? டிடிசிபி அப்ரூவ். ஃபேசிங் வந்து நல்ல நார்த் ஃபேசிங். லொகேஷன் வந்து துடியலூர், நியர் டு ஆர் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில், இப்படி எல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? துடியலூர் 1 கிலோமீட்டர் ஃப்ரம் சிட்டி பஸ் ஸ்டாண்ட். இல்ல துடியலூர் பஸ் ஸ்டாண்ட், துடியலூர் பஸ் ஸ்டாண்ட், துடியலூர் பஸ் ஸ்டாண்ட். அங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, துடியலூர் இருக்கு, துடியலூர் பஸ் ஸ்டாண்ட். வேற என்ன அந்த லேண்டுக்கு பிரசித்தி பெற்றது? சினிமா ரியலாவே அந்த கண்டென்ட் எழுதுனா என்ன எழுதலாம் சொல்லுங்க. அந்த அம்யூனிட்டிஸ் வந்து தண்ணி பிரச்சனை இல்லை, கேட்டட் கம்யூனிட்டி, குட் வாட்டர் சோர்ஸ், கேட்டட் கம்யூனிட்டி, நியர்பை பார்க். உள்ள வந்துடணும். ஆமா, பார்க், ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸ், பிளே கிரவுண்ட், CCTV camera, sir. சிசிடிவி கேமரா and other leading amenities. ஓகே, அப்புறம் வேற என்ன இருக்கு? லோனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். கிளியர் டாக்குமெண்ட், லோன் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது இல்லை வேற ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க, இப்போதைக்கு இது போதுன்னா வச்சுருவோம். இப்போ எதுக்கு எடுத்துனா என்ன நம்ம போட்டாலும் ரொம்ப கிளியரா போடணும். ப்ரைஸ் ஏதாவது போடலாமா? ப்ரைஸ் ஒரு சென்ட் வந்து காமராஜ் அசோசியேட்ஸ் 25 lakhs. மற்றவங்க வாங்கறதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. 25 lakhs ஆஃபர் பிரைஸ்னு ஒன்று போடலாம். ஆஃபர் பிரைஸ் 24 lakhs. ஒரு லட்சம் ரூபா நான் குறைக்கிறேன். ஆஃபர் வேலிட் till Feb 7, 2026. ஸோ இது அப்படியே போயிட்டு என்ன பண்ணணும்னா சாட் ஜிபிடியில் போகிறோம். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்? ஒரு ஆடுக்காக தான் எனக்கு வேணும். மெட்டா ஆட் எக்ஸ்பர்ட். I want primary text for my ad. For my ad, use above information. I want in AIDA framework. Okay. My target audience are salaried people and business owners. IT salary people. இப்போ எப்படி கொடுக்குறேன்னு பார்ப்போம். என்ன கேட்டுங்க? ஏஐடிஏ ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி வேணும்னு கேட்டு. I converting AIDA text. Attention. Looking for a D2CP approved premium plot in Tudilo. Perfect for your dream home or small investment. Interest attention வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் பாக்குறீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காவா இல்லை ஹோம்காவா? உங்களுக்கு கேட்குற ஃபர்ஸ்ட் அவங்கள அப்ளை கேட்ட மாதிரி டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட் பாக்குறீங்களா? துடியலூர் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா இல்லை வீடு கட்டக்கா? இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் பண்ணிட்டாங்க, நம்ம அந்த இடத்துல என்னன்னு பார்க்க வைக்கிறாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றாங்க. ஓன் ஏ நார்த் ஃபேசிங் இது ஓன், நீங்க வாங்குங்க, நீங்க வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஃபீல் கொண்டு வராங்க. இன்ட்ரெஸ்ட் just 1 kilometer from Tudilur bus stand inside a gated community.
with top class and excellent water source, spa, swimming pool, clubhouse, clear document laws. அப்படி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. இஸ் தேர் யாருக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும்? ஐடியல் ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல் பிசினஸ் who want a peaceful life today and strong appreciation tomorrow. Action. Special offer 24 lakhs %, original 25 lakhs. Offer value NK. இது வந்து ஒரு ஜென்ரலா கொடுக்குறது. இதுல நீங்க மறுபடியும் ஆல்டர்னேட் வேற வேற வேணும்னாலே வேற வேற கொடுக்கும். பட் ஏஐடிஏ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுது, அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுது, அடுத்தது டிசையர் அப்படிங்கிறது ஆக்ஷன் அப்படிங்கிறது பண்ணுது. இப்ப அடுத்த ஃப்ரேம் ஒர்க் இப்ப இது நம்ம அப்புறம் கம்பேர் பண்ணுவோம். இப்ப அடுத்த ஃப்ரேம் ஒர்க் என்ன? பாஸ். ஐ வாண்ட் சேம் இப்ப எப்படி சொல்லுதுன்னு பார்ப்போம். ப்ராப்ளம், அஜிடேட், சொல்யூஷன். ப்ராப்ளம் என்ன? ஃபைண்டிங் a reliable plot in Coimbatore is tough. Unclear documents, poor water source, no approvals and locations far from city. என்ன சொல்றாங்க? ப்ராப்ளத்தை சொல்றாங்க. பிளாட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்காது, வாட்டர் சோர்ஸ் இருக்காது, இதெல்லாம் சொல்றாங்க. அஜிடேட் என்ன? இப்ப இந்த இடத்துல நீங்க ரொம்ப நாளா இடம் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அட இவன் நம்மளுக்காக எழுதியிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். நம்மளும் பார்த்துட்டே இருக்கோம், டாக்குமெண்ட் ஒரு இடத்துல ப்ராப்ளமா இருக்கு, வாட்டர் இல்லை அப்படிங்கிறது. ஸோ எடுத்தோடனே ப்ராப்ளத்தை சொல்றாங்க. Many IT professionals and business owners invest hard-earned money only to face legal issues, resale problems, or poor appreciation later. One wrong decision can lock your savings for years. ஸோ இதனால என்ன பிரச்சனை ஆகுது? இந்த மாதிரி கிடைக்காதனால, அவசரப்பட்டு போய் வாங்குறதுனால நீங்க வந்து அப்ரிசியேஷன் இல்லாம போகுது, ரீசேல் இல்லாம போகுது, லீகல் இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்யூஷன். அப்ப நம்ம யோசிப்போம், நம்ம ஏதாவது வாங்கிட்டோம்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டுக்குள்ள நம்மளுக்கு வரும். இது ரெண்டுமே நம்ம என்னன்னா நெகட்டிவ் மோடு கொண்டு வரோம். இப்ப என்ன சொல்றாங்க? சூஸ் a DTCP approved north facing plot சொல்றது ஜஸ்ட் இது from 42 excellent water source, park, clear documents. இந்த இதுக்கு வந்து நாங்க ஒரு சொல்யூஷன் தர்றோம். எனக்கு அப்ரிசியேஷன் ஆகிற மாதிரியும் அம்யூனிட்டிஸ் இருக்க மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கிளியர் எல்லாம் கொடுக்கணும். ஸோ இது வந்து நீங்க கண்டென்ட் எழுதுறப்ப இது ப்ராப்ளம்லாம் நம்ம போட மாட்டோம், டைரக்டா இது மட்டும் தான் போடுவோம். அதனால யாருக்கும் தெரியாது இது பேஎஸ்ல பண்ணிருக்காங்களா ஐடியான்னு தெரியாது. பக்கெட் பிரிகேட் அப்படின்னு அதுக்கு பேர், அந்த ஃப்ரேம் ஒர்க். பக்கெட் பிரிகேட்னா மீனிங் இல்லைங்க, சும்மா இந்த மாதிரி ஒரு பண்ணியோ ஒரு கேட்சியா எழுதுற மாதிரி இருக்கும். லுக்கிங் டு பை அ சேஃப் அண்ட் பிரீமியம் பிளாட் இன் டுடிலோ. வெயிட், அதாவது இருங்க, கதை சொல்ற மாதிரி எப்படியோ. வெயிட், டோன்ட் டிசைட் இட் பிகாஸ் மோஸ்ட் பிளாட் ஃபெயில் ஒன் கிரிட்டிக்கல் திங், கிளியர் அப்ரூவல். வாங்குறீங்களான்னு கேட்டு வெயிட் பண்ணுங்க, கிளியர் அப்ரூவல் எல்லா பக்கம் இருக்காது. Here is the good news. This is the DTCP approved north facing effect. But that is not all. இதோட முடியல. Inside a gated community இது எல்லாமே இருக்கு. Still wondering if it's worth, clear documents, loan assistance available. Here is the part investors. If you are an IT person, எடுக்கணும். அதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி, இது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கு, இது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கு, இதுவா இதுதான் உங்க ப்ராப்ளம், இந்த மாதிரி கேட்கறது பேர் பக்கெட் பிரிகேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ லாஸ்ட் ஒன் வந்து ஃபோமோ. ஃபோமோன்னு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ நான் மிஸ் பண்ண போறேன்னா இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பயமுறுத்துறது. அது நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. This offer won't wait, neither should you. எடுத்தோன்னே இந்த ஆஃபர் கிடைக்காது. DTCP approved products are getting sold fast, and this one checks every box. Not wasting it. Gated community. Still think most buyers regret waiting for next month. Prices don't. இது ஆஃபர் வேலைட். ஸோ இது வந்து கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி, ஐயோ நம்ம மிஸ் பண்ணுவோம். இந்த ஃபோமோல ஒன்று என்னன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அந்த இதை பத்தி தெரிஞ்சிருந்து நீங்க செகண்ட் டைம் தான் போய் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே காமராஜ் அசோசியேட்ல இருந்து எனக்கு லேண்ட் பிளாக் தான் மிஸ் பண்ணிருவீங்கன்னு சொன்னா எனக்கு புரியாது. காமராஜ் அசோசியேட்டா அது என்ன சும்மா போடுவாங்கன்றது. அந்த காமராஜ் அசோசியேட் அது பெரிய கம்பெனி, ஆமா சொன்னா அது மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறப்பதான் அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அது ஒர்க் அவுட் ஆகும். இப்ப explain me in layman's style what are these
4 ஃப்ரேம்வொர்க் என்னன்ட்டு உங்களுக்கு கேட்குங்க. ஃபர்ஸ்ட் கேட்ச் அட்டென்ஷன், then explain, then make you want it, then ask you to act. Hey, look at this. Let me tell you why it is good. Imagine owning it. Okay, now buy it. இந்த மாதிரி ஒரு சின்ன இதை சொல்றதா AIDA framework அப்படின்னு சொல்றோம். First talk about the problem they already have. Make them feel the pain. Then show your offer as the solution. இன்னும் வந்து ஐடியில் உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா, இந்த மாதிரிலாம் படிச்சு முடிச்சுட்டு இவ்வளவு செலவு பண்ணி நிறைய பேர் இன்னும் வேலை இல்லாம இருக்காங்க, எங்கிட்ட வந்து படிக்கிறப்ப உங்களுக்கு வேலை தரும், ஏதாவது இப்படி சொல்றோம்னா PAS. You know this problem, it is actually worse than you think. Here is how to fix it. Bucket brigade, keep pulling the reader to the next line. அது அடுத்தடுத்து அப்படின்னு சொல்றதா பக்கெட் பிரிகேட். இது ஒன்று முடியணும் ஆகிறப்ப அடுத்த லைன், முடியணும் ஆகிறப்ப அடுத்த லைன், அதான் பக்கெட் பிரிகேட் ஸ்டைல். ஷார்ட் phrases that force people to keep reading. இது ஜென்சி மத்தியில் இந்த பக்கெட் பிரிகேடு போகுது. சின்ன லைனா இருக்கும், நான் அடுத்தடுத்து அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வரும். In simple words, wait, here is the important part, but that's more, now read this. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதா ஒரு தடவை வெயிட் பண்ண வச்சு அதோட இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்கு, பட் இதோட இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு. People on Meta don't read long paragraph. Bucket brigade acts like a verbal. இப்போ இந்த இதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்று காட்டுறேன். FOMO, fear of missing out, create urgency so people act now. In simple words, if you don't act now, someone else will take it and you will regret it. Limited time, limited availability, price increase soon. Okay. So friendly explanation, problem solving talk, hook, act now or miss out. Now, tell me for Kamaraj Associates, out of this 4 framework, which one you suggest? இப்போ எனக்கு 4மே யூஸ் பண்ணலான்னு இருக்கும். You suggest for one campaign with answer. Bucket brigade plus FOMO combined அப்படிங்களா, 2 framework combine பண்ணி அப்படிங்களா. AIDA வந்து 2 explanatory, need multiple works well but needs emotional build-up. Perform best when you are retargeting or multiple creatives. Pure FOMO வேண்டாங்க, high urgent but no. You mean campaign version? No. Looking for a DTC approved plotting to reload. Wait, don't slow it, because opportunities like this don't stay available for long. Here is a very good. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஐடி பீப்புளை நீங்க கான்சன்ட்ரேட் பண்றப்ப இந்த மாதிரி ஓகே, பட் பிசினஸ் பீப்புளோ இல்லை இன்னும் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காங்க அப்படின்னா இது வந்து என்னன்னா ஒரு சின்ன இது மாதிரி ஆயிடும். வெயிட் பண்ணுங்க, எதை சொல்றேன் அப்படின்ட்டு ஏதோ ஸ்டோரி சொல்ற மாதிரி இருக்கும். பட் ChatGPT அதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ AIDA ஒர்க்ஸ் வெல் அப்படிங்கிறது என்னோட ஒரு இதுதான். கருத்தை கொடுப்பேன். ஏன்னா இது வந்து என்னன்னா, நீங்க பண்ணியா ஏதாவது ஒரு ப்ராடக்டை சேல் பண்றீங்கப்ப தெரியாது. இது அவங்களோட ட்ரீம், ஒரு இமேஜின், அதாவது லைஃப் ப்ராஜெக்ட் மாதிரி. இப்போ இல்லை, இப்போ எல்லாமே 2-3 லேண்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல எல்லாம் ஒரு இடம் வாங்கிட்டு ஒரு பெரிய இதாக இருக்கு, அதுல போய் வந்து சின்ன இது மாதிரி காமிக்க வேண்டாம் நான் நினைப்பேன். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இந்த சோசியல் என்னமோ பார்த்தோம் தெரியுங்களா, ஒரு ஆட் போயிடுச்சு. இப்ப வேற ஆட் வந்துங்க அவங்ககிட்டயே, இவ்வளவு பெரிய எஸ்ஸேக்கு let me know which framework is correct. ChatGPT கொடுக்கறதுனால கரெக்ட்னு கிடையாதுங்க, அதை கேட்கற எந்த ஃப்ரேம்வொர்க்ல ஃபிட் ஆகும் அப்படின்ட்டு. This can fix AIDA framework with elements as social proof, not past bucket. இதாவது சொல்றது. Okay. Now can you give me this in bucket brigade ல கேட்கலாமா? கூடுதல்ல எப்படி இருந்திருக்குன்னு கேட்க. Want to grow your weight, this might survive because digital entrepreneurship. We have created a 4-week digital marketing initiative program taught by experts. This program job housewife working process week 1, week 2, but wait, there is more. Anyway, இவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்க. பட் பக்கெட் பீரியட்ல கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன லைனா புரிஞ்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ரொம்ப போட்டு பெருசா என்னன்னே புரியாத மாதிரி இருக்கிறது, அது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். இவ்வளவு டெக் மார்க்லாம் வேணும்.
வாட்ச் ஸ்ட்ரீம் ஆன் டு கெட் ஸ்டார்டட் மகேஸ்வரி ஜகில்ஸ் இத்தனை இது நீங்க கொடுக்க வேண்டியது. பட் அகெயின் 34 தான் ஆயிருக்கு. அவங்கள டிஜிட்டலா பயன்படுத்த வைக்கணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். சோஷியல் லீகல் வந்ததுக்கு அப்புறம் ஹை டிக்கெட்ஸ் எப்படி பண்ணுங்கிறது அங்கே கத்துக்கிட்டேன். என்னோட பிசினஸ் வந்து ஒரு அண்டர்செல் பண்ணிட்டு இருந்தேன். தப்பான வியாபார அணுகுமுறைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்மளோட பிசினஸ் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு எப்படி நம்ம அப்செல்லிங் பண்ணணும், ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸை பிச் பண்ணணுங்கிற மாதிரியான ஐடியாஸ் எங்கேருந்து எனக்கு கிடைச்சிச்சு. சோஷியல் லீகலுக்கு முன்னாடி வந்து நானும் என் கோஃபவுண்டரும் வந்து எம்ப்ளாயியா இருந்துட்டு ஆண்டர்பனரா மாறினவங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, யாரையாவது ஹையர் பண்ணா நமக்கு என்ன ஆகும், ஒருவேளை சேலரி கொடுக்க முடியலன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸ்கேல் அப் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நம்ம மட்டுமே பண்ணிட்டு இருந்தா முடியாது. நம்ம சேல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இங்க என்ன அடி வாங்குவோம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பனர் மைண்ட் செட்ல வந்தோம். நம்ம வந்து எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்றது எதுவுமே எக்ஸ்பென்ஸ் இல்ல, அது எல்லாமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எக்யூப்மெண்ட் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட். அது முன்னாடி வரைக்குமே எங்களோட மைண்ட் செட் வந்து எம்ப்ளாயி மைண்ட் செட்ல தான் இருக்கு. இந்த 10 நிமிஷம் போட்டிருக்காங்க வீடியோ. ஆமா. ஸோ இதுல எத்தனை பேர் பார்ப்பாங்கிறது தெரியல. மேபி அவங்க என்ன கணக்கு வச்சிருக்கலாம்னா அட்லீஸ்ட் ஒரு 1 minute 2 minutes பார்க்க வச்சுட்டா போதும். அவங்க கோல் அதான் தான் இருக்கணும். 10 நிமிஷம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நானே சொல்றேன், 100% சொல்றேன். நானா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். இந்த நம்மளுக்கு கிடைக்கிறதே 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த சோசியல் மீடியால 10 நிமிஷம் வந்து லேர்னிங் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு படிக்கிறதுக்குன்னு டைம் ஒதுக்கும். அது அப்ப இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் யாராவது பார்த்தாலே பெரிய விஷயம். நீங்க ஒரு ஆளை 2 நிமிஷம் ஒரு வீடியோ, நீங்க 2 நிமிஷம் வீடியோ போட்டீங்கன்னா 10 செகண்ட் தான் பார்ப்பாங்க. நீங்க 10 நிமிஷம் வீடியோ போட்டு 2 நிமிஷம் பார்க்க வச்சிட்டீங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். அந்த 2 நிமிஷம் ஆளுங்க ரீடார்கெட்டிங் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி அந்த ஏரியால போட்டுக்கலாம். கண்டென்ட் இதே மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு. பட் ஸ்டில் அவங்கள ஒரு சோசியல் மீடியா கம்பெனி, அதனால அவங்களுக்கு தெரியாது இல்லை. நானும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பெரிய கண்டென்ட்டும் சக்சஸ் ஆகியும் இருக்கு. ஸோ இனிமேல் பாருங்க, ஒவ்வொரு கண்டென்ட்டா பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஃப்ரேம் ஒர்க்ல, நம்ம 4 தான் ஃப்ரேம் ஒர்க்ல நிறைய இருக்கு. நம்ம 4 ஏதாவது ஃபிட் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க. நம்ம 4ங்கிறது வைடா யூஸ் பண்றோம்னு நான் சொல்றேன். ஸோ இனிமேல் நீங்க சோசியல் மீடியால போடுறீங்க, ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா ஆர்கானிக்கா போட்டீங்கன்னாலும் இந்த மாதிரி கண்டென்ட் நீங்க கேட்டு பாருங்க. ஒரு ஃபுல் டீட்டெயில் ஃபர்ஸ்ட் ChatGPT கொடுங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க கிரியேட் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுங்க. வேலிடான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. இல்ல ஒருவேளை இமேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ் அப்லோட் பண்ணுங்க ChatGPT. பேஸ்ட் ஆன் திஸ் இமேஜ் கிவ் மீ AIDA கண்டென்ட். அதுவே இமேஜை படிச்சுட்டு உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கும். அப்ப இமேஜுக்கும் அதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இல்ல எனக்கு இதுல வந்து என்னன்னா இமேஜ் ஐடியாவும் நீங்க கேட்கலாம். Can you suggest me image for bucket brigade and FOMO combined? அது விஷுவல் எப்படி இருக்குன்னு சொல்லு. லைஃப் ஸ்டைல் இருந்து ஒய் திஸ் இமேஜோ க்ளீன்ல செகண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுது. அதுவே இமேஜ் அந்த கான்செப்ட். நான் என்ன பண்ணணும்னா இதை நான் கேன்வால எடுத்துட்டு போறேன். இதுலயே நீங்க கிரியேட் பண்ணலாம், இல்ல கேன்வால போயிட்டு இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா canva.com AI-ன்னு வரும். அதாவது இந்த இடத்துல கேன்வா AI-ன்னு இருக்கும். இதுல சும்மா உங்களோட அங்க ChatGPT-ல என்ன ஐடியா எடுத்தீங்களோ அதை போடுங்க, ஜென்ரேட் பண்ணுங்க. இது ஒரு 4-5 இமேஜ் கொடுக்கும். இதுல இருந்து நீங்க எடிட் பண்ணி அப்படியே பண்ணணும். ஸோ இதுல லோகோ மட்டும் எடிட்டர்ல போயிட்டு மறுபடியும் நீங்க வேணா நம்ம அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த கேன்வா AI-ல நிறைய யூஸ் பண்ணுங்க. டெம்ப்ளேட் ஃபர்ஸ்ட் பழகுனீங்க, இப்போ AI யூஸ் பண்ணி பழகுங்க. டைம் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிட்டு இருக்கும். பட் எனிவே இந்த கண்டென்ட் நான் பார்க்கல, அது என்ன கொடுத்ததுன்ட்டு. அது கொடுத்ததுக்கு இது கொடுத்துருக்கு, ஒரு இமேஜ் கொடுத்துருக்கு. நார்மலாக இப்படி போயிட்டு நீங்கள் யூஸ் கேன்வா எடிட்டர் போனீங்கன்னா எடிட்டிங் ஃபுல்லாக வந்துடும். இல்லை இதுலேயே வேற இமேஜஸ் நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து உங்கள் லோகோ வச்சுட்டு கான்டாக்ட் நம்பர்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ரெடி. அது மட்டும்தான் அது கொடுக்கறது இல்லை. இந்த இடத்துல போயிட்டு லோகோவோ இதெல்லாம் வச்சிங்கன்னா இது. பட் என்ன கண்டென்ட் அப்படின்னா கிளீன் லேஅவுட், மேப், பிளாட்டட் லேஅவுட், விஷுவல் விசிபிள் ரோடு, காம்பவுண்ட் வால், கேட், கிரீன் சரௌண்டிங்ஸ். அதனால அதை அப்படி கொடுத்துருக்கு. லேஅவுட் மாதிரி இது காமிச்சிருக்குது. கிரீன் சரௌண்டிங்ஸ் அப்படின்ட்டு லோகோ கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் லோகோ கொடுத்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தோம்னா நம்ம எதுவுமே எடிட்டே பண்ணணும். அதுவே லோகோ எல்லாம் அட்டாச் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் கொஞ்சம் வருது. இமேஜ்ல ஒரு டெக்ஸ்டோட ஸ்பெல்லிங் தான் மேட்ச் ஆகும். சரி, ஸோ அதனால இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்துருச்சு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி டக்குன்னு கிரியேட் பண்ணி ஒரு கண்டென்ட்
அதனால தான் நான் சொல்றேன், இந்த ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி தான் உங்களை டெய்லியும் கண்டென்ட் போட சொல்றேன். அட்லீஸ்ட் 180 இமேஜ் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்கன்னு தெரியல இப்ப இன்ஸ்டாகிராம்ல. ஏன்னா டெய்லி உங்களோட ரிப்போர்ட்ல ஒரு 3 இது வருது. ஒரு கேன்வா, ஒரு ஆர்டிகிள், ஒரு இது வருது. பட் அது எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒரு தடவை பாருங்க. இல்லாட்டி டெய்லி இருக்கணும். அதான் எந்த ஒர்க் இருந்தாலும் சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு ஒர்க்கு டெய்லி ஒதுக்குங்க டைம். ஆர்டிகிளுக்கு ஒரு 1 ஹவர், சோஷியல் மீடியால ஒரு 1 ஹவர், புதுசா லேர்ன் பண்றது 1 ஹவர், புதுசா வீடியோ பார்க்கறதுக்கு 1 ஹவர், ஏதாவது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வீடியோ, காம்படிட்டர்ஸ் பாருங்க. நீங்க இதுல இல்லாத ஏதாவது லேர்ன் பண்ணுங்க. எல்லாமே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா மீனிங்ஃபுல்லா இருக்கு. அறிவுரை புரிஞ்சுதுங்களா? இந்த கண்டென்ட் இதெல்லாமே 4 டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் Yes, sir. இங்கே போட்டுருங்க. இனிமேல் ஸ்பான்சர்ல வர ஒவ்வொரு ஆடு பாருங்க, கிளிக் பண்றதுனால பண்ணி பாருங்க கொஞ்ச நாள், அப்பதான் உங்களுக்கு புரியும். Okay.